அவரை போல் ஒரு தலைவர் இதுவரைக்கும் யாரும் இல்லை. இதுக்கு காரணமானவர் புரட்சி தலைவர் தான், வேற யாரும் செய்யல. நடமாடும் ரேஷன் கடை அதை கொண்டு வந்தது அம்மா. பேச்சுக்கு பேச்சு சொல்றாங்க நாங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறாங்க. அதை சொல்றதுக்கு தமிழ்நாடு ரொம்ப கடன் சுமையில கீழே இருக்கு. மக்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் அந்த இடத்துல ஆளா தலைவருடைய 58வது நினைவு நாள். அவரை போல் ஒரு தலைவர் இதுவரைக்கும் யாரும் இல்லை. மக்களுக்காகவே உழைத்த தலைவர் அவர். அதே போல தந்தை பெரியார் அவர்களுடைய 52வது நினைவு நாள் என்று சமூக நீதிக்காக போராடியவர், பெண்களின் உரிமைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர். இந்த நேரத்துல அவங்களுடைய நினைவு நாள்ல இதை எல்லா மக்களுக்கும் தெரியப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்தார். மக்களும் அவரை தங்கள் வீட்டில் ஒருவராக நினைத்தார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் மண்ணில் மறைந்தாலும் அவர் தமிழக மக்களின் எண்ணங்களிலும் சரி மனதிலும் குடிகொண்டிருக்கிறார். அவரை தமிழக மக்கள் மனதில் இருந்து யாரும் பிரித்துவிட முடியாது. அந்த அளவுக்கு மக்களுக்காகவே வாழ்ந்தார். அவருடைய ஆட்சி காலத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த கிராம நிர்வாக அதிகாரி அப்படிங்கிற ஒரு பதவி தொடர்ந்து இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டேட்டும் பிரிக்கப்பட்டு இங்க ஆட்சிகள் நடந்து கொண்டிருந்துச்சு. அப்போ என்ன முறையில அந்த கிராம நிர்வாக அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவர்களை அரசாங்கம் தேர்வு செய்யறதில்ல. அது ஒரு குடும்ப வாரிசு மாதிரி, வாரிசுதாரர்கள் அனுபவிக்கும் பதவியாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அத புரட்சி தலைவர் ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்தவுடன் அவர் செஞ்சது, இந்த நிலை இருக்கக்கூடாது. அப்பா புள்ள, அப்புறம் பிள்ளைக்கு பிறகு அவரோட பிள்ளை, அப்படிதான் இந்த நிர்வாகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினைச்சு அதை நிறுத்திட்டு அந்த முறைய அரசாங்கமே தேர்வு செய்யும். எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாலும் அந்த பதவிக்கு வரலாம். பரீட்சைகள் வச்சு அதுல தேர்வு எழுதி அதுல இருந்து வெற்றி பெறவங்களுக்கு அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. தலைவர் முதலமைச்சர் ஆன உடனேயே அந்த சீர்திருத்தங்கள் என்னென்னத்துல செய்யணுமோ அதெல்லாம் சரியா செஞ்சாரு. அதுலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஏஓன்னு சொல்லுவோம், கிராம அதிகாரி, எல்லா குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பாமர மக்களும் இன்னைக்கு அந்த பதவியில இருக்காங்க. இதுக்கு காரணமானவர் புரட்சி தலைவர் தான், வேற யாரும் செய்யல. புரட்சி தலைவருக்கு முன்ன பதவியில முதலமைச்சரா இருந்தவங்க யாரும் செய்யல. அண்ணா இருந்திருந்தால் செய்திருக்கலாம். ஆனா அவர் உடல்நல சரியில்லாம அவர் மறைந்ததுனால அதுக்கப்புறம் கருணாநிதி பதவி ஏற்றாரு. ஆனா அவரும் செய்யல. ஆனா புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு இவரு முதலமைச்சர் ஆன உடனே இத செஞ்சார். அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம ரேஷன் கடைகள், அது வரைக்கும் ரேஷன் கடைகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஊர்ல கிராமத்துல ஒரு வசதி படிச்சவங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல கொண்டு போய் அவங்க வீட்டு திண்ணையில கொண்டு போய் வச்சிருவாங்க. அவங்க கிட்டதான் போய் அந்த ஊர் மக்கள் போய் ரேஷன் சாமான வாங்கணும்.
அந்த நிலையும் மாத்தினவரு புரட்சி தலைவர் தான். என்ன நினைக்கிறாரு, இது என்னது, இது அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. இது அரசாங்கம் கொடுக்கிற பொருள்கள் ஏழை மக்களும் வாங்குது ரேஷன் கடையில, அவங்களுக்கு அந்த சாமான் போய் சேரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா அரசாங்கம் தான் நடத்தணும்னு சொல்லி அந்த முறையையும் மாற்றி புரட்சி தலைவர் காலத்துலதான் நல்லா அதை எப்படி வகைப்படுத்துறதுங்கிறத முடிவு பண்ணி முதல் ரேஷன் கடைகளை அரசுதான் செய்யும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தலைவர் இருந்த காலத்துல ஆட்சி செய்த போது 22,000 கடைகளை திறந்தார். ஒரு கடைக்கு 2 பேருன்னு வச்சீங்கன்னா கூட 44,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அரசாங்க கடை அப்படிங்கும் போது எல்லாரும் போய் கேட்ட நேரத்துல வாங்கிட்டு போகலாம். அந்த முறையை கொண்டு வந்தவர் அவர்தான். அதுக்கப்புறம் பின்னாடி காலங்கள்ல அம்மா முதலமைச்சர் ஆன பிறகு அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் போகும்போது சில கிராமங்கள்ல சொன்னாங்க, நானும் அங்க பக்கத்துல இருந்தேன், அதனால எனக்கு நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்னாக்க, மலையில இருக்கிறாங்க ரொம்ப குக்குறாங்க, இருக்கிறதா 300 குடும்பம் 200 குடும்பம், எங்களுக்கு ரேஷன் வாங்கறதுக்கே கீழே கடைக்கு வர வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் மலையிலேருந்து இறங்கி நாங்க கஷ்டப்பட்டு வாங்கணும், இதை சுமைய தூக்கிட்டு போகணும், கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்ன இடங்கள் அத்தனையும் ஆராய்ந்து பார்த்து அம்மா முதலமைச்சர் ஆனோன்னு, அதாவது நடமாடும் ரேஷன் கடை அதை கொண்டு வந்தது அம்மா தான். இப்ப எதுக்கு இத சொல்றேன்னா, தலைவர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி எப்பெல்லாம் அவங்க ஆட்சியில இருந்தாங்களோ அப்ப எல்லாம் மக்களுக்கு எது தேவை, எது நல்லது, அவங்கள கஷ்டப்படுத்தாம இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சது என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு செஞ்ச தலைவர்கள் இந்த 2 பேருமே. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவரை சத்துணவு தந்த சரித்திர நாயகன் அப்படின்னு சொல்றாங்க, ஏழைகளின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்றாங்க, போற்றி புகழ்றாங்க. விளம்பரமா செய்யல, ஒவ்வொருத்த மனசுல இருந்து வர்றது. இப்படி வாழ்ந்தவர் இன்னைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே போல அவர் காலத்துலதான் டைட்டன் வாட்ச் அந்த கம்பெனியை புரட்சி தலைவர் தான் கொண்டு வர்றாரு. அதுல பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்துல ஒரு சிறிய முதலீடு அரசாங்கத்து சார்பில் தலைவர் பணம் கொடுக்குறாரு. அது டாடா நிறுவனம் நடத்துது. அதுல நம்ம பங்கும் கொஞ்சம் இருக்கு. அன்னைக்கு சொத்த பணம் கொடுத்து அதுல ஷேரை வாங்கி வச்சிருந்தாரு. யாருக்கு? அரசாங்கத்துக்கு. அரசாங்கம்னா யாரு? மக்கள் தான். அவங்களுக்காக வாங்கி வச்சதுதான். அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 85,000 கோடி. இது யாருக்கு சேர்த்து வச்சிருக்கிறாரு? அவரு மக்களுக்காக தான் சேர்த்து வச்சிருக்காரு. இதையும் செஞ்சவர் அவரு தான். அதுல இன்னொன்னையும் பார்க்கணும். ஒரு ஓசூருங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. அப்ப ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு அந்த மாவட்டம். அந்த மாவட்டத்துலதான் அங்கதான் தொடங்குறாரு. அங்க தொடங்கும் போது பாத்தீங்கன்னாக்க அதுல வேலை வாய்ப்பு பெற்றவங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்க 10,000 பேர் இருக்காங்க. அதுல 8,000 பேருக்கு பெண்களே வேலை செய்யறாங்க இன்னைக்கும். அதே போல அதுக்கு வேண்டிய துணை வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு 15,000 பேர் இருக்காங்க. மொத்தத்துல அந்த தலைவர் உருவாக்குனதுல இன்னைக்கு 25,000 தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. அப்போ 25,000 குடும்பங்கள் வாழ்ந்துருக்கு. இது எல்லாம் செஞ்சது புரட்சி தலைவர் தான். இப்ப நடக்கிற அரசாங்கத்துக்கு வருவோம். இவங்க என்ன பண்றாங்க? கடை, எதுக்கு எடுத்தாலும் கடை.
இவங்க பதவி ஏற்கும் போது 5,18,000 கோடி கடன் இருக்கு. இவங்க பதவி ஏற்ற பிறகு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ரெட்டிப்பாயிடுச்சு. இந்த கடன் எவ்வளவுதான் இருக்கு? 10 லட்சம் கோடிக்கு போயிட்டு. இது திமுக அரசு செஞ்ச பெரிய சாதனை. பேச்சுக்கு பேச்சு சொல்றாங்க நாங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறாங்க. அத சொல்றதுக்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லாதவங்க தான் இந்த திமுக அரசாங்கம். காரணம், கடனை நீங்க சமத்திக்கிட்டே போறீங்க, மக்கள் தலையில வச்சிட்டு போறீங்க அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப சமீபத்துல சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 10 பொதுத்துறை நிறுவனம் நம்ம தமிழ்நாடு அரசை சேர்ந்தது, அதோடைய சொத்து மதிப்பை விட கடன் 5 மடங்கு வாங்கியிருக்காங்க. அத அவங்க வெளிப்படையா கொடுத்துருக்காங்க. கணக்கு பார்ப்பாங்க, அவங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, இந்த மாதிரி ஒரு இதுல பாத்தீங்கன்னா அதுலயும் கடன் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு உள்ள கடன் 12 லட்சம் கோடி. இந்த 12 லட்சம் கோடிய இவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. திருப்பி வர்ற அரசாங்கம் தான் அதை எப்படி சரி பண்றது, எப்படி திருப்பி கட்டுறது. மாதத்துக்கு 6,000 கோடி வட்டி மட்டும் கட்டுறாங்க, ஒரு நாளைக்கு கட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்கு. இந்த திமுக அரசு என்ன சொல்லுது? எது வச்சாலும் நாங்க தான் திராவிட மாடல் ஆட்சி. அது சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. அதை சொல்லணும்னா 2 தலைவர்கள் சொல்லலாம். ஒண்ணு புரட்சி தலைவர், அடுத்தது விட்டீங்கன்னா அம்மாவை சொல்லலாம். அவங்க வந்தாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறது எல்லாம் பண்ணாங்க. இது தொடர்ந்து வரணும். தமிழ்நாடு ரொம்ப கடன் சுமையில கீழே இருக்கு. இந்தியாவிலே கடன் சுமையில அதிகமா கடன் வாங்கி இருக்கிற மாநிலம்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். இந்த பெருமையை மட்டும்தான் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. இதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு கட்டியாகும். புரட்சி தலைவர் இருந்தப்ப கிட்டத்தட்ட 13 வருஷம் திமுக தலையே தூக்கல உடனே அவரு. அதுக்கப்புறம் அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மாவும் கிட்டத்தட்ட 20 வருஷம் திமுகவை தலை நிமிர வைக்கல. இப்ப சில தவறுகள் அதிமுக செஞ்சதுனாலதான், அரசியல் ரீதியான முடிவுகள்ல தப்பா இருந்ததுனாலதான் இந்த முறை இந்த திமுக ஆட்சிக்கு வந்தது. இப்போ அந்த நிலையை மாத்துறதுக்கு தான் என்னோட முழு முயற்சிகள். மக்கள் எங்க கூட இருக்காங்க. நிச்சயமா இந்த திமுகவை வரும் 26 தேர்தலில் வரவிடாம பண்ணி அம்மாவோட ஆட்சியை கொண்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை எங்க 2 தலைவர்கள் வகுத்து கொடுத்த வழியில செய்வோங்கிறத மட்டும்தான் இருக்கு. மக்கள் பயப்படாம இருக்கு. இது எப்படி பாருங்க? திமுக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, அதை அறிமுகப்படுத்தாலும் சரி, அது பெயரளவுல மட்டும்தான் இருக்கே தவிர மக்களுக்கு பயன்படுமா இல்ல. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் எல்லாம் மக்களுக்கே தெரியுமே. அதாவது பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு பேரு, முதலமைச்சர் சுகாதார திட்டம், உங்களில் ஒருவன், இந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் போட்டோ எடுத்துட்டு எல்லா டிவிலையும் கொடுத்து டிவிக்காரங்களை தொந்தரவு பண்ணி இதை போடு அதை போடு அப்படின்னு சொல்லி போட்டு அன்னைக்கு வேலை முடிஞ்சுக்கிட்டு கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. இதுதான் நடக்குது. இதை தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த முறை வருவாங்க. நான் இவ்வளவு தர்றேன், அவ்வளவு தர்றேன், போடு, உனக்கு கொலுசு வாங்கி தர்றேன், தோடு வாங்கி தர்றேன், மூக்குத்தி வாங்கி தர்றேன்
அப்படின்ட்டுலாம் வருவாங்க. ஒவ்வொருத்த வீட்லயும் இன்னைக்கு இந்த திமுக அரசுனால 8000ல இருந்து 10,000 ரூபாய் எல்லாத்துக்கும் கைவிட்டு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரிங்கிற விதத்திலையும் சரி எல்லாத்துலயும் இந்த மாதிரி தவறுகள் மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இத மக்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு செயல்படணுங்கிறத கேட்டு தொடங்கிட்டீங்களா மேடம்? நீங்க உங்களுடைய ஆதரவாளர்களை சந்திச்சு நேற்று வந்து எந்த தொகுதியில போட்டியிட விரும்புறீங்க, நம்ம ரெட்டலை சின்னத்துல போட்டியிட போறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, மக்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறீங்களா, எப்படி நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, மக்களையும் என்னையும் பிரிக்க முடியாது. மக்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் அந்த இடத்துல ஆளா போய் நிக்கிறவன் நானாதான் இருக்கும், சொல்றவளும் நானாதான் இருக்கும், எதுக்கு சொல்றவளும் நானாதான் இருக்கும். அனாவசியமாலாம் எழுத்து பேசுறது, இந்த அரசியல் பண்றது அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ நேர்மையா செஞ்சீங்கன்னா, சரியா செஞ்சா நல்லா செய்றீங்கன்னு சொல்லுவேன். நீங்க செய்யலைன்னா உங்களை திருத்தறதுக்கு உண்டான வேலையில இறங்குவேன். அது மாதிரிதான் இந்த தேர்தலும். திருத்தி ஆகணும், வெளில அனுப்பி ஆகணும் திமுகவை. அப்பதான் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க வளர்ச்சியை வளர்த்து கொண்டு வரல நாங்க. அதனால அந்த தவறை பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. அதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏத்துக்க மாட்டோம்னு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் சொல்றாங்க. அவருடைய தலைமை எப்படி பாக்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி பாக்குறீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்குங்க. அது வந்து இயற்கை தான். எது நடந்தாலும் ஒரு நாளைக்கு வெளில சொல்லிதானே ஆகணும். அன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க, மக்கள் சந்தோஷம். எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு என்ன பதில்? நான் சொல்றேங்க, முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தாங்க ஒரு தலைவரை ஏத்துக்கிறது இல்லையாங்கிறத முடிவு பண்றாங்க. இது எல்லாம் நம்ம சொல்லலாம். எல்லாத்தையும் மீறி மக்கள் தான். மக்களோட முடிவுல யார் இருக்காங்களோ அவங்கதான் வர முடியும். நல்லா செய்யறதுக்கும் இன்னொன்னு சொல்றேன், இப்ப வாங்கி வச்சிருக்கிற கடன் பாருங்க, இதெல்லாம் சமாளிச்சு கொண்டு வரணும்னா அதுக்குள்ள ஆள் வந்தாதான் செய்யணும்.